ரிஷபராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்களில் உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ற நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாள் வீடு வாங்கலாமான்னு கொஞ்சம் தயங்கி இருந்தவங்க எல்லாருக்குமே தைரியமாக வீடு வாங்குங்க. என்ன ஒரு 20,000, 30,000, 50,000, 70,000 கட்டிட்டு போகிறது மாதம் வருமானம் வரத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ரிஷபராசி என்பர்கள் குருஜி. ஸோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க காத்துட்ருக்கு, என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நடக்க காத்திருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும். இந்த பேர், புகழ், கீர்த்தினா என்னங்க வித்தியாசம்? வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சுன்னா அதுக்கு பேர். தெருவில் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் புகழ். சர்வதேச அளவில் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் கீர்த்தி. அவரவருடைய ஜாதக வலுவிற்கேற்றார் போல். அதாவது ரிஷபராசிக்காரர்களில் பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், நடுத்தரமானவரும் இருப்பார், கோவில் வாசலில் உட்காந்துக்கிட்டு யாசகம் கேட்குறாரு இல்லையா, அவரும் இருப்பார். ஆக ரிஷபராசிக்காரர்களில் உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ற நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. என்னங்க அப்படி நற்பெயர்? என்னென்ன விஷயத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களை சோம்பேறி கிம்பேரி அப்படி இப்படி இவரை ஒன்றும் சேலைக்க மாட்டார், இதுக்கு இவர் ஆக மாட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு பின்னாடி பேசுவாங்க பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி கூட பேச மாட்டாங்க. என்ன நம்ம பதில் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே பொறாமை, ஒரு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளம் பருவத்து துடிப்பான இளைய பருவ அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இவரா இப்படி செஞ்சார், பரவாயில்லையே நல்லா செஞ்சுருக்கிறாரு, இவர் எவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் தப்பாக நினச்சோமே என்கின்ற மாதிரியாக உறவுகள் அல்லாத, நட்புகள் அல்லாத, இப்போது வேலைக்கு போயிருக்கக்கூடிய அல்லது தொழில்நிலை அமைப்புகளில் இதுவரைக்குமே ஒரு உயரதிகாரியுடைய பார்வையில் படாதவர்கள் எல்லோருக்குமே நற்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. விளையாட்டுத்துறையில் சாதிப்பீங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒரு லட்சியம்னு வச்சுருப்பீங்க. அந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்துல மாதத்தின் 2வது வாரத்தில் அருமையான அளவில் புதன் 2ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுன்றது வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் வீடு வாங்கலாமான்னு கொஞ்சம் தயங்கி இருந்தவங்க எல்லாருக்குமே தைரியமாக வீடு வாங்குங்க. என்ன ஒரு 20,000, 30,000, 50,000, 70,000 கட்டிட்டு போகிறது மாதம் வருமானம் வரத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போது கடந்த 1.5 ஆண்டு காலமாக, இன்னும் 1 வருஷம் அது நீடிக்கும். சனி 11ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது ஒரு கிரேட், கொடுத்து வைத்தது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம், இது சரியான வார்த்தைன்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கஷ்டப்படுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏதோ ஒரு நேரத்தில் இறைவன் பரம்பொருள் அவருக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கிறார் என்பது தான் உண்மை. அந்த மாதிரியான சில அமைப்புகளில் ஒரு பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இப்போ 11ஆம் இடத்து சனியினால் இருக்குது. வெற்றிகள் கிடைக்கும், இழந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும். இதை வயதிற்கேற்றாற்போல் நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு லவ்வை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க, அவர் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா வாயில்லா பூச்சி பாவம், வாயை திறந்து சொன்னாதானங்க மனசில் இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியாக சொல்லாமல் போய்விட்டோமே, சொல்லியிருந்தால், இதை செய்திருந்தால் இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுமான்னு ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு லவ்ன்றேன். ஏன்னா 30-35 வயசுக்காரங்க, 20-25 வயசுக்காரங்க தான் அதிகமாக இதை பார்க்குறீங்க. அதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒன்றை செய்யாமல், ஒன்றை சொல்லாமல் விட்டு விட்டோமே, செய்திருந்தால் இப்படி இருக்குமா என்கின்ற மாதிரியாக ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அருமையான மாதங்க இந்த ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நானும் நல்லா இருக்கிறேம்மா. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்குமே இப்போ இந்த ஜூலை மாதம் 2026 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை, ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கோள்கள். 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியன், 20 நாட்கள் 18 நாட்களுக்கு உள்ளே மாறக்கூடிய புதன், ஒரு 25 நாட்களில் மாறக்கூடிய சுக்கிரன், 45 நாட்கள் 1.5 மாதம்,
இந்த 4 கிரகங்களும் ஒரு மாற்றத்தை அவ்வப்போது 45 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு, 20, 25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. இந்த மாதாந்திர கோள்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த மேஷராசிக்காரர்கள்லேருந்து மீனராசிக்காரர்கள் வரைக்குமான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்கள், நன்மை நடக்குதா? எல்லாருக்குமே நன்மை நடந்துறது இல்லைங்க, எல்லாருக்குமே தீமையும் நடந்துறது இல்லைங்க. சில பேருக்கு நன்மையாக நடக்கும், சில பேருக்கு தீமையாக நடக்கும், சிலருக்கு ரெண்டும் கலந்தும் நடக்கும். அதுதானங்க வாழ்க்கை. எல்லாருமே ஒரு சிரிப்பாகவும் இருந்துறதில்ல, எல்லாரும் ஒரு அழுகையாகவும் இருந்ததில்லை. சரி, வருடாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மீத கோள்கள் ஏதாவது இந்த ஜூலை மாதம் மாறுதான்னு பார்த்தா, வருடாந்திர கோள்களில் மிக முக்கியமான கோள் 2.5 வருஷம் மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி. சனி இந்த மாதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு போன மாதம்தான் மாறினார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது, உச்சகுரு பயிற்சி. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களும் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஆக இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலும் ஒரு பெயர்ச்சி ஆகாமல் அவைகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்றன. போன மாதம்தான் குரு பயிற்சி நடந்தது. மற்றபடி இன்னொரு மீதமுள்ள ஒரே ஒரு கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கிரகம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரன்ற வீதியில் 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் தான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் இப்போது மாறுகிறார். ஆம், ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிதுன வீட்டிற்கு மாறுவார். முக்கியமான பயிற்சி எதுனா இருக்கா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு வாரத்திலேயே செவ்வாய் மாறுறார். இப்போது மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுவது ஒரு நிலையில் நல்லது. ஏன்னா செவ்வாய் சுபருடைய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் ஏதாவது நல்லவைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் கடக வீட்டில் ஜம்முன்னு அப்படியே உட்காந்து மகர வீட்டை பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றம். புதன் பாதி நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. சனியை குரு பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கிரகங்கள் ஓரளவிற்கு பரவலாக, இந்த கிரகமாளிகை யோகம்னு சொல்லுவோம். சனி ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்திலேயே செவ்வாய், அதுக்கு பக்கத்தில் சூரியன், அதுக்கு பக்கத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், குருன்னு சொல்லிட்டு பரவலாக இருக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் சாராமல் இருக்கக்கூடிய, மிக முக்கியமாக ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாத இந்த அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. உண்மையிலேயே கோச்சார பலன் என்கின்றது ஒரு 30% மட்டுமே ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒன்று. பாதிக்கவோ நல்லதுகளை செய்கிறதுக்கோ உங்களுடைய யூனிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் இந்த 5 வரலும், இந்த 10 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லாருக்குமே கூடிய ஒரு தனித்தனி குணங்கள் இருக்கின்றன இல்லையா? இதை காட்டுவது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு. ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. இப்போ இந்த கோச்சார ரீதியில் ஒரு வண்டி, மாட்டு வண்டி போகுது, ஒரு வண்டி இருக்குதுன்னு வைங்க. அந்த வண்டிக்கு 2 சக்கரம். ஒரு ஸ்கூட்டர் சிங்கிள் சக்கரத்தில் போயிடாது. ஒரு கார் 2 சைடும் சக்கரம் இருந்து 4 சக்கரத்தில் தான் போகுது. ஒரு சைக்கிளோ எதாக இருந்தாலும் 2 சக்கரங்கள் வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் இப்போது நாம் பேசக்கூடிய மாதாந்திர பலன்கள் என்கின்ற கோச்சாரம் ஒரு சக்கரமாகவும், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் ஒரு சக்கரமாகவும் இருக்குங்க. இந்த 2 சக்கரத்தில் தாங்க நம்ம வாழ்க்கை படகு போகிறது. என்னதான் மோசமான ஒரு மாத பலன்கள் இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள், ஓரளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று பொதுவாக சொல்லிடுற, பெரும்பாலும் கிரகங்கள் பாதிக்கப்படாமல் சுபத்துவமாக இயல்பாக ராகு கேதுக்களுடன் சேராமல் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் ஆரம்ப முன்னுரையாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கேனும் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது.